ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செடியின் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோங்க. என்ன அதுன்னா சுக்குமல்லி பவுடருங்க. அதாவது தொண்டை வலி இருக்கும்போது, சளி இருக்கும்போது, தலைவலி இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுடுங்க. நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லைங்க, லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா தான் மிக்ஸி ஜார்லேயே நம்ம மாற்றணும். இப்போ சுக்குங்க, அதாவது காய்ந்த இஞ்சி சொல்லுவாங்க, அதை மிக்சியில் அப்படியே போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இடிச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே இருக்க பிளேடு ரொம்ப அடிப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கோங்க. இடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு டவல் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க, டைல்ஸுக்கு சேஃப்காக. இங்கே பாருங்கள், நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நல்லா ஆறடிச்சு பாருங்கள். நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அதை. ஓகே, அதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற அந்த சுக்கை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மிளகு அந்த காரத்துக்காக, அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. ஓகே, இதை நல்லா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. அதை நீங்கள் தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொண்டை வலி, தலைவலி, காய்ச்சல், அப்புறமா இரும்பல், சளி இருக்கும் போதெல்லாம் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா நைஸாக இருக்கு. ஓகே, சுக்கு மல்லி காஃபி பவுடர் ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே, இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த கிளாஸ் அளவு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன், 2 கிளாஸ் தண்ணி. இதில் நான் பனங்கற்கண்டு சேர்க்குறேங்க. நீங்கள் சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சுக்குமல்லி காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேங்க நான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணுங்க. அது அப்போ தான் அந்த பவுடர் தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கொதி வரும்போது நல்லா லோவில் வச்சுட்டு ஃப்ளேமை நல்லா அந்த கலரே சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள், நல்லா அந்த ஃப்ளேவர் கூட வருது. நீங்கள் இதை வடிகட்டிட்டு அப்படியே கூட குடிக்கலாம். அப்படி இல்லையா பால் சேர்த்து குடிக்கணும் அப்படின்னா இன்னொரு கிளாஸில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு அதோட 2த்தையும் கலந்து குடிங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம நல்லா வடிகட்டிட்டு அதை குடிச்சிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நம்ம. இதை இந்த திப்பியை வடிகட்டுருங்க. ஓகே, சூப்பரான ஹெல்த்தியான சுக்குமல்லி காஃபி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காம உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இது நீங்க குட்டீஸுங்களுக்கு கூட கொடுக்கலாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.